பிரைஸ். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படி ஆண்டவர் தன் வாயை திறந்து உபதேசம் பண்ணினார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை முடிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் இப்படி ஜெபிப்பதனால அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறாங்க. நிறைய வசனங்களை சொல்லி, நிறைய வார்த்தைகளை சொல்லி, ஒரு காரியத்தை நிறைய மிகப்படுத்தி சொல்லி ஜெபிப்பதனால, ஸ்டைலா ஜெபிக்கிறதுனால, நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுனால அவர்கள் நினைக்கிறாங்க அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று. நிறைய நபர்கள் ஜெபிக்கும் போது வீணான வார்த்தைகளை நிறைய சொல்லுகிறார்கள். தேவன் அந்த வீணான வார்த்தைகளை கேட்க விரும்பல. ஒரு காரியத்தை தேவனிடத்திலே நாம் சொல்ல விரும்பினோம் ஆனால் அதை தெளிவாக, ஒழுங்காக, ஞானமாக சொல்லி கேட்க வேண்டும். நாம் எதை கேட்க நினைத்திருக்கிறோமோ அதை தேவனிடத்தில் தெளிவாக கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 8வது வசனம் பாருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு தெரியாத உங்க வாழ்க்கையில ரகசியமா இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அவரிடத்தில் கேட்கல, நாம அவரிடத்தில் கேட்கல. நம்முடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். நாம ஜெபம் பண்ணும்போது, தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்போது தெளிவாக, ஒழுங்காக, ஞானத்தோடு கூட, யாருக்கு முன்னாடி நாம நிற்கிறோம் என்கிற பயபக்தியோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். இங்க பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றார். அவர்களைப் போல, அதாவது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை பேசி நிறைய வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிக்காதீங்க. அதுக்காக நீங்க வசனங்களை சொல்லக்கூடாது என்று நான் சொல்லல. ஜெபிக்கும் போது சில வசனங்களை மையமாக வைத்து ஜெபிக்கிறது நல்லது. ஆண்டவரே, வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, நீங்க எங்களுக்கு அதை செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓகே. ஆனா நிறைய வசனங்கள் எடுத்து நிறைய நேரங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சில ஜெபங்கள் எல்லாம் கேட்டா ஆண்டவருக்கே நாம கற்றுக் கொடுக்கிறது போல இருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருக்கு நம்முடைய எல்லா தேவைகளும், நம்முடைய சூழ்நிலைகளும், நாம என்ன ஜெபிக்க போறோம் என்கிறதும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம கேட்கணும். நாம கேட்கணும் என்கிறதுக்காக ஜெபம் என்கிறதான ஒரு கட்டமைப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஜெபிப்பதன் மூலமாக நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய காரியங்களை நாம் அவருக்கு தெரியப்படுத்த முடியும். தெரியாத ஒரு காரியத்தை அல்ல, அவருக்கு தெரிந்த காரியம் நாம அதை தெரியப்படுத்துறோம். பாருங்க, கானா ஊர் திருமணத்துல இயேசு கிறிஸ்துவின் தாய் திராட்சரசம் குறைவுபட்டது என்று இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் சொல்றாங்க. அப்போது இயேசு சொல்லுகிறார், தாயே, அதாவது ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன அப்படிங்கிறார். அப்படின்னா உனக்கும் எனக்கும் என்ன? கேட்க வேண்டிய நபர் இன்னும் கேட்கல. கல்யாண வீட்டில் இருக்கிற, கல்யாணம் நடத்துகிற நபர் கேட்கல. நீ என்னிடத்துல கேட்கிற, ஏன் வேலை இன்னும் வரல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது என்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, திராட்சை ரசம் குறைவுபட்டுட்டு என்ன பண்ண தெரியல, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அவங்க ஜெபிக்கணும். இப்போ இந்த இடத்துல அவங்க ஜெபிக்கல. அதனால தான் ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதோடைய பொருள் என்ன? கேட்கணும், அது உண்மைதான். ஆனால் கேட்க வேண்டியதை ஞானத்தோடு கூட கேட்கணும், தெளிவாக கேட்கணும். நாம வீண் வார்த்தைகளை சொல்லி நேரங்களை விருதுவாக செலவிட நாம முயற்சிக்க கூடாது. அதாவது ஒரு ஜெபம் 1 மணி நேரம் ஜெபிச்சாதான் அது ஜெபம் கேட்கப்படும் அப்படிங்கிறதல்ல. 1 மணி நேரம் ஜெபிக்கணும். ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உண்மைதான்.
அதுக்காக 1 மணி நேரம் ஜெபிக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத வார்த்தைகளை, ஒரு ஜெபத்தை எடுத்து அந்த ஜெபத்துல பல வியாக்கியானங்களை கொண்டு வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 8வது வசனம் தெளிவா சொல்லுது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 10வது வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. 11வது வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 13வது வசனம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம முதல்ல ஜெபிக்கணும். ஜெபிக்க போறவங்க முதல்ல நாம எப்படி ஜெபிக்கணும்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது அவருடைய நாமத்தை சொல்லி நாம ஜெபிக்கணும். 2வது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. 2வது சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சீக்கிரமா வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பரலோகத்தில் எப்படி கிரியைகளை செய்கிறாரோ அதுபோல அவர் பூமியிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அந்த இடத்துல அந்த காரியங்களை சொல்வதுடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய நீதியை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான எண்ணங்கள் இருக்குமே, ஆனால் அவன் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், இல்லை நான் பாவம் செஞ்சுட்டேன், இல்லைன்னா நான் எனக்குள் பாவம் இருக்கிறதா, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகணும், முதலாவது அதுதான் அவனுடைய ஜெபமாகவே இருக்கும். அதனாலதான் நீங்க ஜெபிக்கும் போது அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஞானத்தோடு கூட ஜெபிக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி வள என்று தேவையில்லாமல் நீங்கள் பேசாதபடிக்கு ஞானத்தோடு விவேகத்தோடு கூட ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நிறைய பேருக்கு அந்த ஜெபத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு இல்லாதபடி காணப்படுகிறது. தேவையில்லாத வசனிப்புகளை சொல்லி ஜெபிக்கிறாங்க, நிறைய வசனங்களை எடுத்து அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கிறதுனால ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி ஜெபிப்பதனால ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. நீங்கள் ஜெபிக்கும் போது ஞானம் உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, அஞ்ஞானிகளைப் போல தேவையில்லாத காரியங்களை அலைப்பாயாதபடிக்கு தெளிவாக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நீங்க தியானம் பண்ணி பாருங்க. நிறைய காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. உம்மோடு எந்நாளும் உறவாடலும் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே.